ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்திய டீம் ரசிகராக இருந்தால் இந்த ஒரு நாளுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்திய அணி உலக கோப்பை வென்று 13-14 வருஷம் கனவை நிறைவேற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. கண்டிப்பாக நைட் எல்லாருமே தூங்காமல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்தியா இந்த மாதிரி ஒரு உலக சாதனை படிச்சிருக்குங்க. அதுவும் 2 T20 வேர்ல்டு கப், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் இந்தியா மட்டும்தான் 2 T20 உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி குறித்து கண் கலங்கி பேசிய நம்ம ரோஹித் சர்மா அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என்னால் இது நம்பவே முடியல, இது ஒரு எனக்கு கனவு மாதிரி இருக்குது. நாங்கள் உலகக்கோப்பை வெள்ளம் தான் இந்த ஊருக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்தோம். ஆனால் நாங்கள் உலகக்கோப்பை இப்போ வென்றுட்டோன்னு நினைக்கும் போது எனக்கு கனவு மாதிரி இருக்குது. இந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். உலகக்கோப்பை வென்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக நாங்கள் ரொம்ப வருஷம் போராடினோம். அந்த போராட்டத்துக்கான பலன் இப்போ கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றிருக்குது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்திய அணிக்கு நாங்கள் பெருமை சேர்த்துருக்கோம். அதோட எங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது அன்பீட்டனா டீமாக இருக்கும் இந்த வேர்ல்டு கப்பில். அது எங்களுக்கு பெரிய சவாலான போட்டி இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நல்லா போராடினாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் மேட்ச் எங்களை விட்டு போயிடுச்சுன்னே நினச்சோம். அப்புறம் முக்கியமாக பும்ரா அவர் போட்ட பாலு, அவரால் தான் குரூஷியலாக லாஸ்ட்டு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இருந்துச்சு. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்க, நான் இதோட T20 சர்வதேசத்துலேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்டே ஒன்றை மாரி ஆயிடுச்சுங்க. விராட் அண்ட் ரோஹித் 2 பேருமே T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க T20 விளையாட மாட்டாங்க. கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ஹிட்மேன் ஃபார்மில் இருக்கு. ஹிட்மேன் அவர் ஏன் ரிட்டையர் ஆனாருன்னு தெரில. விராட் கோலி அவரும் ஃபார்மில் இருக்கார். ஃபைனலில் காமிச்சார் பாரு நான் யாருன்னு சொல்லிட்டு, அவரும் ரிட்டையர் ஆகிட்டார். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இந்தியா அணியிலேருந்து 2 லெஜண்ட் இப்போ T20யில் ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இப்போ இருந்தாலும் ஃப்யூச்சருக்கு வழி விட்றாங்க. ஓகே, இன்னும் 2 வருஷம் விளையாடி இருக்கலாம்ல. அடுத்து 2026 T20 வேர்ல்டு கப் கண்டிப்பாக இந்தியாவில் ஸ்ரீலங்கா 2 நாட்டில் தான் நடக்க போகுது. அதிலாச்சும் விளையாடி இருக்கலாம். பட் அவங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, ஃப்யூச்சர் இந்தியா நோக்கி தான் போகணும். அடுத்த T20க்கு ஒரு நல்ல லெவல்ஸு செட் பண்ணணும். இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. கண்டிப்பாக இந்தியா ஒரு T20 வேர்ல்டு கப் தோனிக்கு அடுத்தது வின் பண்ணியிருக்குது ரோஹித் மட்டும்தான். ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. இது எத்தனை வருஷம் கனவு. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போனோம், தோத்துட்டோம். ஓடிஐ உங்களுக்கு தெரியாதா, இந்தியாவில் நடந்துச்சு. எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனல் போய் அதுவும் தோத்தோம். T20 வேர்ல்டு கப்பில் அன்பீட்டனாக இது வரைக்கும் ஜெயிச்சிருக்குது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. பட் நம்ம கோலியும் விராட்டும் ரிட்டையர் ஆனது ஒரே வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இவங்க 2 பேர் ரிட்டையர் ஆகுது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்க. என்ன வேர்ல்டு கப் அடிச்சுட்டோம், வேர்ல்டு கப் அடித்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இதில் எந்த ஒரு இது மாற்றுறது இல்லை. நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க இந்திய அணி. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். எல்லாருமே ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒருத்தரால் 2 பேரால் ஜெயிக்கல, ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க. அதனால் இந்திய அணி உலகக்கோப்பை வென்றுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரோஹித்தும் கோலியும் T20 வேர்ல்டு கப்பில் இதோட இந்த மேட்சோட லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க.